जय जगन्नाथ बलदेव सुपुत्र महारानी कर्णम जय राधा गोपाल जी कर्णम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रकरणம் ஜெய் ஸ்ரீ ரூப ரகுநாத கர்ணம் ஜெய் ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கர்ணம் என் குருநாத கர்ணம் இன்னைக்கு இப்போ ஸ்பெஷல் சத்சங்க கூட அனைத்து பகுதிக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஓகே, இன்னைக்குதான் முதல் நாள் கிளாஸ். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சத்சங்கா என்னன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இனி வருகின்றதோ, என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இனி வருதோ, இனிமே என்ன வருதோ அதை பத்தி நம்ம சீக்கிரமாவே அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அண்ட் நீங்க உங்க டெம்பிள்ல நீங்க போய் கலந்துக்கும் போது, எங்கெங்கெல்லாம் நீங்க போய் கலந்துக்கும் போது அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கலந்துக்கும் போது அதுல ஒண்ணு சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும். அந்த திருவிழாவுடைய, அந்த விழாவுடைய, அந்த ஃபெஸ்டிவலோடைய அந்த என்ன சொல்றது, அந்த எசன்ஸ், அந்த தாட்பரியம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? என்ன நிறைய விஷயம் கத்துக்கலாம். என்ன நான் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சத்சங்க தவிர்த்து இதுல நான் பக்தி விருஷாவும் நான் ஆரம்பிக்க போறேன். பக்தி விருஷா என்ன நிறைய டாபிக்ஸ் இதுல வேற வெரைட்டியா நிறைய வகையான நம்ம என்னெல்லாம் ஒரு கிளாஸுக்குள்ள பேச முடியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கோ அது எல்லாமே இங்க நிறைய விஷயங்கள் ஓபன் பண்ண போறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, நிறைய விஷயங்களை நம்ம கிளாஸ்ல பேச முடியும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட், அந்த டாபிக் அதுக்குள்ளதான் இருக்கும். அப்ப இது பேச முடியாது. அதனால இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி. இதுல நீங்க நிறைய கத்துக்கலாம். என்னோட உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, பேசிக்கான டவுட்ஸ் இப்போ எனக்கு இருக்கு, என்ன இருந்தாலும் இதுல கிளியர் பண்ணலாம். ஓகேவா? இது ஓப்பன் கிரவுண்ட் இந்த வியாழக்கிழமை. அதனால எல்லாரையும் திருப்பியும் ஒன்ஸ் அகெயின் நான் எல்லாத்தையும் வெல்கம் டு ஸ்பெஷல் சத்சங்கா. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுதான் பாத்தீங்கன்னா பக்தி விருஷாவும் இதே நாள்ல தான் நடக்கும், இன்னும் வேற ஒரு நாள்ல. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸ்ரீமதி ராதாராணி, ஸ்ரீ ராதிகா அப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா ராதே சொல்லுவாங்க, அவங்களுடைய ஹாப்பினஸ் டே, ஆவிர்வாவ திதி. ஓகேவா? நம்ம சமஸ்கிருதத்துல சில வேர்ட்ஸ் நம்ம டெக்னிக்கல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆவிர்வாவ திதி அண்ட் திரோபவ திதி. ஆவிர்வாவ திதினா பாத்தீங்கன்னா தோன்றிய தினம், ஹாப்பினஸ் டே. அண்ட் திரோபவ திதினா பாத்தீங்கன்னா டிசப்பியரன்ஸ் டே, மறைந்த தினம். ஓகேவா? அப்ப ஸ்ரீமதி ராதாராணி அவங்க தோன்றிய தினம் வரக்கூடிய சண்டே 31 ஆகஸ்ட். நம்ம மலேசியா மக்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம மலேசியா மக்களுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னது இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திரம் கிடைச்ச நாள் அன்னைக்கு ராதாராணி அதே அன்னைக்கு அந்த திதி வருகின்றது. அதனால எல்லா டெம்பிளும், எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் இருக்கும். அப்ப நம்ம ராதாராணி பத்தி நம்ம சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எல்லாம் பொறுமையா கேட்டு பிறகு உங்களோட கேள்விகளை நீங்க பின்னாடி தாராளமா கேட்கலாம். ஓகே, ஸ்ரீமதி ராதாராணி பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா பகவானுடைய மிகப்பெரிய சக்தி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா 3 பிரதானமானங்க, அதாவது பிரைமரி சக்தி சொல்லுவாங்க. 3 பிரைமரி சக்தி என்னதுன்னா, ஒன்னு நம்பர் 1 என்னதுன்னா, நம்பர் 1 பாத்தீங்கன்னா அந்தரங்க சக்தி. ஓகேவா? 2வது பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி. அண்ட் 3வது பாத்தீங்கன்னா ததாச சக்தி. இந்த 3 சக்தி பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான சக்தி. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி அண்ட் ததாச சக்தி. உங்களுக்கு நான் சொல்லும் போது எங்கேயாச்சும் உங்களுக்கு புரியலனா, இந்த கிளாஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது நீங்க கேள்வி கேட்கலாம், நிறைய புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எங்கேயாச்சும் புரியலனா நீங்க ஜஸ்ட் என்ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா நீங்க உங்களோட ஆடியோ திறந்து நீங்க சொல்லலாம். பிரபு இந்த இடத்துல திருப்பி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க பிரபு, எனக்கு புரியல. தாராளமா கேட்கல. எந்த வகையான என்ன சொல்றது, பிரபு கோச்சுக்கு வர அது பண்ணுவோம், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது நம்ம கத்துக்கிறதுக்கு வரும். ஓகேவா? நம்ம சரியான விஷயங்களை, ஆச்சாரிய சொல்ல விஷயங்கள் தான் நான் எடுத்து பேசுறேன். நான் வேற எதுவுமே நான் புதுசா கட்டுக்கதையோ இல்லை எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எடுத்து பேசுறது கிடையாது. அதனால தாராளமாக நீங்க என்னது கையை தூக்கி, இல்லைன்னா நீங்க உங்களுடைய ஆடியோ திறந்து நீங்க சொல்லலாம். ஓகேவா? என்ன பாத்தீங்கன்னா இப்ப பகவானுக்கு 3 சக்திகளுக்கு, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, என் ததாச சக்தி, 3 சக்தி இருக்கு. அந்தரங்க சக்தி பாத்தீங்கன்னா பகவானுடைய ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி, ஆன்மீக சக்தி சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் அந்தரங்க சக்தி. 2வது பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி. பகிரங்கன்னா பாத்தீங்கன்னா பௌதிக சக்தி, அதாவது மெட்டீரியல் எனர்ஜி, அதாவது லோவர் எனர்ஜி சொல்லுவாங்க. இது பகிரங்க எனர்ஜி, பகிரங்க சக்தி. அண்ட் 3வது பாத்தீங்கன்னா ததாஸ்த சக்தி. அது அதாவது மார்ஜினல் பொட்டன்சி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இல்லைன்னா நம்ம புரியுமா சொல்லணும்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நடுத்தர சக்தி சொல்லுவாங்க. அப்ப பகவானோட லோகங்கள், பகவானோட சக்திகள் இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, பகவான் லோகங்கள் இதெல்லாம் அந்தரங்க சக்தியை சார்ந்து இருக்கு. அந்தரங்க சக்தியை இந்த பௌதிக உலகங்கள், மாயா சக்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பகிரங்க சக்திய பொறுத்து இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீவாத்மா பாத்தீங்கன்னா நம்ம ததாச சக்தி, நம்ம ஆன்மீக சக்தி தான், இருந்தாலும் நம்ம ததாச சக்தியில இருக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம கீழே பௌதிக சக்தியிலே இருக்கிறோம்,
அப்ப நல்லா பக்தியில முன்னேறி பகவானோட சேவை செய்தா நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போக முடியும். அதான் வந்து 2 வகையான சக்திகள் சொல்லி சொல்றாங்க. அது 3 வகையான சக்திகள். இப்ப அந்தரங்க, பகிரங்க என் தத்தா சக்தி 3 சக்தி இருக்கு. இப்ப அந்த அந்தரங்க சக்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சக்தி, ஓகேவா? அந்த ஆன்மீக சக்தி 3ஆக பிரியுது. அந்த 3ஆக பிரி சக்தி வந்து என்னதுன்னா ஆன்மீக சக்தி 3ஆக பிரியுது. அதுல வந்து நம்பர் 1 வந்து என்னதுன்னா சந்தினி, சந்தினி சக்தி. என் 2வது வந்து பாத்தீங்கன்னா சம்வித் சக்தி. என் 2வது சம்வித் சக்தி. என் 3வது வந்து பாத்தீங்கன்னா ஹலாதினி சக்தி. இந்த சந்தினி சக்தி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவானோடைய என்னது எல்லா வகையான ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே அந்த சந்தினி சக்தி மூலியமா தான் இந்த பூமிக்கு வருது. இப்ப பகவானோட பக்தர்களாக இருக்கட்டும், பகவானோட தாமங்கள், இப்ப வந்து கோலோக பிருந்தாவனம், அங்க இருக்கக்கூடிய ராதா குண்டம், ஷாம குண்டம், வைகுண்டம், இதெல்லாம் சந்தினி சக்தி மூலியமா தான் இந்த பூமிக்கு வருது. சந்தினி சக்தி மூலியமா தான் இந்த இந்த ஆன்மீக இடங்கள்லாம் இங்க வந்து நிரப்பப்படுது, இங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. சந்தினி சக்தி இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சம்வித் சக்தி. சம்வித் பாத்தீங்கன்னா வித்னா வந்து பாத்தீங்கன்னா வித்யா, வித்யானா நாலேஜ், அறிவு. இப்ப பகவான் விஷயங்கள்லாம் எவ்வளவு நடந்தாலும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து புரியுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் வேணும். அதனால சம்வித் சக்தி தேவை. அந்த சம்வித் சக்தி இருந்தாதான் நம்மளுக்கு வந்து எல்லா வகையான ஆன்மீக விஷயங்களும் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதனால சம்வித் சக்தி. தென் இப்ப வந்து பகவானுடைய பகவானோட இடங்கள் வந்து சந்தினி சக்தி மூலியமா வருது. இப்ப இந்த நாலேஜ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சந்தினி சக்தி சாரி பகவான் இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தினி சக்தி மூலியமா கிடைக்குது. இந்த நாலேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்வித் சக்தி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அப்ப இதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் என்னது? இப்ப பகவானோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இல்ல பகவானோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனந்தம், பீஸ்ஃபுல், ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்ப அந்த ஆனந்தத்துக்கு சந்தோஷத்துக்கு உண்டான சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹலாதினி சக்தி. 3வது சக்தி ஆன்மீக சக்தி ஹலாதினி சக்தி. சந்தினி சக்தி, சம்வித் சக்தி, அண்ட் ஹலாதினி சக்தி. இந்த 3 வகையான சக்தி. இந்த அலாதினி சக்தியோடைய யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அப்ப அந்த அலாதினி சக்தி வந்து எங்கெல்லாம் இருக்கோ ராதாராணி அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். அந்த அலாதினி சக்தி என்ன பண்ணுனா அந்த அலாதினி சக்தி நம்மளுக்கு வந்து இன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும், துன்பத்தை கொடுக்காது. அன்லிமிட்டட் என்ஜாய்மெண்ட், அன்லிமிட்டட் ப்ளீஸ்ஃபுல், சாரி அன்லிமிட்டட் ப்ளீஸ்ஃபுல், அந்த ஆன்மீக இன்பத்தை கொடுக்கும். அதான் அலாதினி சக்தி. அப்ப அந்த அலாதினி சக்தி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாரு வந்து பெர்சோனிபிகேஷன்னா யார் வந்து அந்த அலாதினி சக்தினா ஸ்ரீமதி ராதாராணி. இப்பதான் வந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிர்த கிளாஸ்ல நம்ம இதுக்கு முன்ன வந்து நம்ம படிச்சிருப்போம். பலராமர் பத்தி எல்லாம் நம்ம வந்து படிச்சோம், ஓகேவா? அப்ப பலராமர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பகவானுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து வராரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து முழு கடவுள். ஏஜ ஜாம்ச கலாபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அப்ப பகவானுடைய சோத்துக்கை சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து பலராமர் அதெல்லாம் பார்த்தோம். அதே போல பலராமரோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சக்தி, இன்னொரு சக்தி வந்து என்னதுன்னா பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய, பகவானுக்கு பிளஷரை கொடுக்கக்கூடிய, பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்குது, வெளியே வருது லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து, பீச்சர் சைட்ல இருந்து. அதான் வந்து யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி. இந்த ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பகவானோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வராங்க. அவங்க வந்து ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுக்கக்கூடியவங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரசராஜா, ரசிக சேகரா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையின் ரசங்களையும் உணரக்கூடியவர், எல்லா வகையின் ரசங்களையும் வந்து அனுபவிக்கக்கூடியவர். அப்ப பலராமனால எல்லா வகை ரசங்களையும் வந்து கிருஷ்ணன் கொடுக்க முடியாது. ஓன்லி ஸ்ரீமதி ராதாராணி மட்டும்தான் பகவானுக்கு எல்லா வகை ரசங்களும் கொடுக்க முடியும். ஏன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா பூர்ண வஸ்து. பகவான் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணம் இது பூரணம். பகவான் பூர்ண வஸ்து, அவரு கம்ப்ளீட் ஆனவர். அப்ப அவருக்கு வந்து எல்லா வகையான ரசங்களும் அவருக்கு கிடைக்கணும். அப்ப அவருக்கு எல்லா வகை ரசங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பலராமர் சக்திகள் வந்து அவருக்கு வந்து அந்த அந்த எல்லா ரசங்களையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஆனா முழுசா ஃபுல்ஃபில் பண்றது பகவான் கிருஷ்ணருக்கு ரசங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி தான். ஓகேவா? இப்ப நீங்க நம்ம ராதாராணி தெரிஞ்சுக்கணும்னா ராதாராணியோட தத்துவங்கள், ராதாராணி யாரு, அவர் எப்படி பாஸ்ட் டைம் அவங்க பிறந்தாங்க, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது ஐயோ புரியலையே அப்படியே நம்ம நினைக்கக்கூடாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தோன்னா நான் வந்து ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், குருக்கு நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராதாராணி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ஸ்பெஷலான ஒரு பிரேயர் பண்ணணும். அது யாருக்கு பண்ணணும்னா நம்ம ஸ்ரீல ரூப கோஸ்வாமி நம்ம ரூப கோஸ்வாமிக்கு வந்து பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய பிரதானமான 6 வகையான சீடர்கள் இருக்கிறாங்க. அதாவது வந்து சட் கோஸ்வாமிகள் சொல்லுவாங்க நம்ம சம்பிரதாயத்துல. அந்த 6 கோஸ்வாமிகளை
ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத ராஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி அண்ட் கோபால பட்ட கோஸ்வாமி. இந்த 6 கோஸ்வாமிகள் இருக்கிறாங்க. அதுல ரூப கோஸ்வாமி இஸ் வெரி வெரி டாப்னு சொல்லலாம், நம்பர் 1 சொல்லலாம். அப்ப ரூப கோஸ்வாமி கருணைகள் இருந்தாதான் நம்ம வந்து ராதாராணியை புரிஞ்சுக்க கொள்ள முடியும். ஓகேவா? அதனாலதான் நான் ரூப ரகுநாத்துக்கு என்னோட பணிவான நமஸ்காரங்கள் சொல்லி எப்பவுமே என்னோட கிளாஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஓகே, அப்ப இந்த ராதாராணி பாத்தீங்கன்னா பகவானுக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வெளியே வராங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் நம்ம பிறகு அதை கண்டினியூ பண்ணுவோம். ராதா இப்ப எப்படி கிருஷ்ணர் இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்ன கிருஷ்ணனோட ஜென்ம லீலா பத்தி நம்ம பேசணும். கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி பத்தி பேசணும், எப்படி கிருஷ்ணன் பிறந்தாரு அதை நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னோட நிறைய பக்தர்கள், நிறைய டிவோட்டிகள் அதை பத்தி பேசினாங்க. எப்படி பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில பிறக்கிறாரோ, அவர் என்னைக்குமே ஒரு ஆள் மட்டும் வரமாட்டாரு. அவர் வரும்போது எப்பொழுதுமே தன்னோட சக்திகள், அம்சம், விபினாம்சம், ஸ்வா அம்சம், எல்லா வகையான சக்திகளையும் கூட்டிட்டு தான் வருவார். அப்ப எப்படி கிருஷ்ணர் இந்த பூமியில பிறந்தாரோ, அந்த பிறந்த ஒரு என்ன சொல்றது, அதே டைம்ல கொஞ்ச நாள் சென்று ஸ்ரீமதி ராதாராணி இந்த பூமியில அவதரிக்கும்படி அவதரிக்கிறாங்க. சரி, பகவான் கிருஷ்ணருடைய இஷ்டப்படி அவங்களும் இந்த பூமியில வராங்க. ஆனா இது எப்படி ராதாராணி கதைகள் ரொம்ப நிறைய இடங்கள்ல டைரக்டா சொல்லப்படாது. ஓகேவா? அதையும் நான் பிறகு நான் சொல்றேன். நான் மறந்துட்டேன், ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா பிரம்ம வைவர்த்த புராணத்துல அதுல சொல்லப்படுது. என்னதுன்னா, ராதாரானுடைய பிறப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய பர்த், அந்த லீலா, அந்த பாஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பிறகு ராதாராணியோட சில தத்துவ விஷயங்கள், அவங்களுடைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ராதாராணி கதைகளை நம்ம கேட்கறதுக்கு நம் காதுகள், நம்மளோட செவிகள், நம்மளோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்குது. நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தான் இருக்கு. அப்ப இது ஆக்சுவலி என்னன்னா, இது ஆடிவாஸ்னா ஒரு திருவிழா, ஒரு ஈவென்ட், ஒரு ஃபெஸ்டிவல் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய புத்தி, நம்மளோட மனசு, நம்மளோட சிந்தனைகள் எல்லாத்தையும் நம்ம அந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஆயத்தம் படுத்தணும். நம்ம ரெடி ஆகணும். நம்ம வேற தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு இதுல போட்டு இது பண்ணக்கூடாது. அதனால நான் பாத்தீங்கன்னா இது எப்பவுமே நான் எப்பவுமே இங்க சென்டர்ல தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்ப இந்த கிருஷ்ணலீலா அமுத கதை செய்யும் போது எனக்கே ஒரு ஐடியா கிடைச்சு, பகவான் கருணையா எனக்கு எனக்கு ஞானம் கிடைச்சிச்சு. சம்திங் ஒரு ஐடியா கிடைச்சு. என்னதுன்னா, இது ஏன் நம்ம ஆன்லைன்ல செஞ்சா எல்லாருக்கும் நன்மை கிடைக்குமே, அதுக்காக நான் செய்யறேன். ஓகேவா? அதனால நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு, என்னோட பேசுறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது எதுவும் என்னோட பாயிண்ட்ஸ் இல்ல, எல்லா ஆச்சாரங்களோட பாயிண்ட்ஸ். கம் டு பாயிண்ட். பிரம்ம வைவர்த்த புராணத்துல ஒரு அதுல ராதாராணியோட லீலைகள் விளக்கப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா இமயமலையோடைய இப்ப இமயமலை இருக்குல்ல, இமயமலை சொல்லுவாங்கல்ல, அந்த இமயமலை பாத்தீங்கன்னா அது மலை மட்டும் இல்ல, அது ஒரு நபரும் கூட, அதுக்கு நபரும் இருப்பாங்க. அவ இமயமலைக்கு பிறந்தவங்க தான் பாத்தீங்கன்னா பார்வதி தேவி தாயார். அந்த பார்வதி தேவி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிறந்த உடனே பிறகு கொஞ்ச நாள் சென்று பார்வதி தேவிக்கு, அதாவது இமயமலையோடைய மகளுக்கு பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் செரமனி நடக்குது. அதாவது கல்யாண செரமனி நடக்குது. அப்ப பார்வதி சிவபெருமானும் கல்யாணம் பண்ணும்போது நிறைய வகையான தேவர்கள், 33 கோடி தேவர்கள் எல்லாரும் அந்த கல்யாணத்துல கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா விந்திய மலைனா விந்தியா மவுண்டன் சொல்லுவாங்க. அந்த மவுண்டனும் அந்த கல்யாணத்தை கலந்து, மவுண்டன் நடந்து வருதுன்னு நினைக்காதீங்க, மவுண்டன் இருக்கு. அப்ப அதோட நபர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? அப்ப அவங்களும் இந்த கல்யாணத்தை கலந்துக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கும் சிவபெருமான் மாதிரி நல்ல ஒரு மருமகன் இருந்தா, எனக்கும் சரி மருமகளா மருமகன் இருந்தா எனக்கும் நல்லா இருக்குமே சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அந்த விந்தியாமலை என்ன பண்றாங்க, அவங்க 1000 வருஷம் 1000 இயர்ஸ் அவங்க தபஸ் பண்றாங்க. தன்னைய தபஸ் பண்ணி அந்த வரத்தை கேட்கிறாங்க. ஒரு சிவபெருமானுக்கு எப்படி பார்வதி தாயாருக்கு எப்படி சிவபெருமான் கிடைச்சாரோ, அதே போல எனக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைக்கணும், சன் இன் லா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 1000 வருஷம் தவம் பண்றாங்க.
அப்ப அந்த 1000 வருஷம் தவம் பண்ணும் போது பிறகு வந்து அந்த தவத்துல வந்து திருப்தி அடைந்த பிரம்மதேவர் சதுர்முக பிரம்மா அல்லது விந்திய மலையே உன்னுடைய ஆசை என்னவென்று சொல். அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு வந்து சிவபெருமான் மீது நல்ல ஒரு மருமகன் எனக்கு வேணும். அப்ப வந்து பிரம்மதேவன் சொல்றாருன்னா, உனக்கு உன்னுடைய தபஸ்ல நான் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன், அதனால உனக்கு வந்து சிவபெருமான் மாரி என்ன, உனக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உனக்கு வந்து மருமகனாக வருவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வரம் கொடுக்கிறார். யாரு? சதுர்முக பிரம்மா, நம்மளுடைய பிரம்மா, 4 தலை பிரம்மா. அப்ப கொஞ்ச நாள் சென்று விந்திய மலை வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமா ஆகுறாங்க. கர்ப்பமா ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஆனது பெண் குழந்தை வந்து இருக்கு. ஆனா ஒரு பெண் குழந்தை இல்ல, 2 பெண் குழந்தை, 2 டாட்டர் வந்து அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடுறாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான நபர்களும் எல்லா வகையான தேவர்களும் வந்து அந்த விந்திய மலையுடைய அந்த செர்மனில வந்து அவங்க கர்ப்பமா இருக்காங்க, அந்த செர்மனில வந்து கலந்துக்கிறாங்க. அதுல இமயமலையும் வராங்க, பார்வை தையர் எல்லாரும் வராங்க. அப்ப என்னது இந்த மாதிரி வந்து இந்த இந்த பேபி வந்து பிறக்க போது இந்த மாதிரி செர்மனி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இது அப்படியே நீங்க கட் பண்ணீங்கன்னா இன்னொரு சைடுல வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப கிருஷ்ணரோட லீலைகள் அங்க ஒண்ணு நடந்து இருக்கு. அங்க என்ன நடந்து இருக்கு? அதாவது வந்து கம்சன் வந்து தேவகியின் வசுதேவரை தூக்கி ஜெயில போட்டாரு. அங்க வந்து தேவகி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து முதல் குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை மாதிரி பெற்று எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த 8வது 7வது பலராமர் பிறந்து அங்க ரோஹிணி வயிற்றுக்கு மாறின பிறகு வந்து 8வதாக வந்து கிருஷ்ணர் பிறந்து, இதெல்லாம் ஜென்மாஷ்டமி கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம் நம்ம. பிறகு வந்து இங்கேருந்து வந்து அங்க டாக்டரை தூக்கிக்கிட்டு, பெண் பிள்ளை தூக்கிட்டு வசுதேவர் வந்து தூக்கிக்கிட்டு பிருந்தாவனத்துக்கு போவார், அந்த கோகுலத்துக்கு போவாரு. கோகுலத்துக்கு கிருஷ்ணன் தூக்கிட்டு அங்க போன பிறகு அங்க இருக்க பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு இங்க வருவாரு, டாக்டர் தூக்கிட்டு வருவாரு. அப்ப இங்க அந்த பிள்ளையை பார்த்தோம்னா அவங்க துர்கா தேவி வெளியே வந்து பிறகு வந்து கம்சா, ஏ மூர்க்கனே, முட்டாளே, உன்னை சாவடிக்குது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பண்றான்னு சொல்லி இந்த டைலாக் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து கம்சனுக்கு தெரியல, ஐயோ என்னை சாவடிக்கிற வந்து எங்க இருக்கான்னு தெரியலன்னு. அப்ப அவர் என்ன பிளான் பண்றாருன்னா, அவர் வந்து குழப்பத்தில் இருக்கிறாரு. அப்ப அந்த டைம்ல தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீ நாரத முனிவர் வந்து வராரு. வந்து கம்சன் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஏன்னா நாரத முனி வந்து கலகம் மூன்றவர் தான். அவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்தாலும் அவர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், நம்ம சம்பிரதாயம் மிகப்பெரிய ஆச்சாரியார். ஆனா இது வந்து சினிமாக்காரங்க, இது வெளியில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க, நாரதன் கலகம் மூன்றவர், அவர் வந்து தப்பான ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க, தப்பான ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. அப்ப நாரதர் முனிவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏ கம்சா, நீ வந்து பாரு, ஏன் நீ புலம்புற, உனக்கு வந்து உன்னை சாவடிக்கிறோம் எங்கேருந்து எங்க பொந்திருப்பான்னு சொல்லி நினைக்கிறல. அப்ப வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் ஓடி இருக்கும் போது, நீ பயப்படாத, எப்படி கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவங்க மந்திரிகள் வந்து சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. கம்சா, அரசே, இப்பதான் வந்து இந்த பேபி பிறந்திருக்கு. அப்ப இனி வந்து எப்படி வந்து எங்கெங்கெல்லாம் பேபி பிறந்திருக்கோ இந்த ஒரு வாரத்துல, அதாவது 15 நாளுக்குள்ள எந்தெந்த பேபி எல்லாம் பிறந்திருக்குதோ இல்ல பிறக்குதோ, இந்த எல்லா பேபி நம்ம சாவடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப அவரும் வந்து ஓகே, இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்ப அது என்ன பண்றாரு, அவர் வந்து பூத்தனைய கூப்பிடுறாரு. அப்ப பூத்தனா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து கிருஷ்ணரை சாவடிக்க முதல்ல வந்தாங்கல்ல, அங்க கிருஷ்ணரை சாவடிக்க வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க. எங்க போவாங்கன்னா, இப்ப இந்த விந்திய மலை இருக்கிறாங்களே மவுண்டன், விந்தியா மவுண்டன் இருக்கிறாங்களே, அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரெக்னண்டா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்க, 2 பெண் குழந்தைய வந்து பெத்து எடுக்கிறாங்க. அப்ப அவங்க பெத்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 2 பேபிகள் வந்து கத்துது. அப்ப இப்ப கம்சனோட ஓர்டரை வாங்கிக்கிட்டு, கம்சனோட கட்டளையை ஏத்துக்கிட்டு பூத்தனை வந்து எங்கெங்கெல்லாம் பேபிகள் இருக்கோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. எல்லாத்தையும் பிடி சாப்பிட்டு ரத்தத்தை பிடிக்க வராங்க. அப்ப அவங்க இப்போ கிராஸ் பண்ணும்போது பாக்குறாங்க, விந்திய மலை வந்து விந்திய மலை வந்து 2 பெண் குழந்தை வச்சிருக்கிறா. யார் கண்டா இது கூட நம்ம கம்சனை நம்ம எஜமான சாவடிக்கலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இதுங்களை நம்ம வந்து எப்படியாவது சாப்பிட என்னது நம்ம சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத்தனா வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த 2 அந்த பெண் குழந்தைகளை வந்து அந்த விந்திய மலை கிட்ட இருந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சு தூக்கிக்கிட்டு மேகத்துல ஆகாயத்துல இந்த பூத்தனா 2 குழந்தைகளை பிடிச்சிக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. பறந்து போய் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து என்ன பண்றாங்க, பல முனிவர்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க,
அவங்க கிட்ட உதவி கேட்கிறாங்க. யாரு? விந்தியமலை முனிவர்கள் உதவி கேட்கும்போது முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா, முனிவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சேஜஸ். அப்ப முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து நிறைய வகையான வேதிக் மந்திரத்தை வந்து அவங்க வந்து சான் பண்றாங்க. நிறைய மந்திரம் சொல்றாங்க. ஓம் அப்படின்னு சொல்லி நிறைய மந்திரங்களை சொல்றாங்க. அப்ப அந்த அந்த மந்திரங்கள் சொல்ல 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 அந்த மந்திரத்தோட பவர் வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து யாரு பூத்தனாவுடைய உடம்ப வந்து அந்த மந்திரங்கள் வந்து எரிக்குது, நெருப்பு போல போட்டு எரிக்குது. அவன் மந்திரங்கள் சொல்ல சொல்ல அவங்க உடம்பு ஃபுல்லா சூடாகி ஒரு மாதிரி கொதிக்கிற தண்ணியில வந்து ஒரு பூச்சி உள்ள வந்து எப்படி குதிக்கும் துடிக்கும் அந்த மாதிரி அந்த உடம்பு சூடு அதிகமாக அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ என்னால முடியலையே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 2 கையில வச்சிருந்த அந்த பேபியை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒண்ணு விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஒண்ணு விட்டுட்டாங்க. அப்ப 2 பேபியை வந்து அப்படியே வந்து பூமியில கீழே தரையில வந்து உழுவுது. ஓகேவா? பூஸ்னா வந்து அதோட அவங்க கிளம்பி போயிட்டாங்க அவங்க. அதோட அவங்க வந்து எங்கேயோ பறந்து போறாங்க அவங்க. அப்போ வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னது பிரிஷாபானு பிரிஷாபானு என்று சொல்லக்கூடிய அவருடைய வீட்டுல பிரிஷாபானு சொல்லக்கூடிய அவருடைய வீட்டு அவருக்கு அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அங்க ஒரு என்னது யமுனா நதியில யமுனா நதியில அங்க வந்து அவர் எப்போதும் போய் காலையில குளிப்பாரு. குளிக்கிற வழக்கமாக அப்ப எப்போதும் இருக்குது. அங்க வந்து ஒரு தாமரை பூ பாக்குறாரு. நல்ல பெரிய தாமரை, நல்லா வந்து அந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த இதழ்கள் இருக்குல்ல, அதுல வந்து நடுவுல ஒரு பேபி வரத பாக்குறாரு. அப்போ அது வந்து பார்த்தா ஒரு நல்ல பார்த்தா ஒரு பெண் குழந்தை அது வந்து தன்னுடைய காலை தூக்கி அந்த இது இருக்குல்ல, அந்த காலை தூக்கி தன் வாயில வந்து கடிச்சுக்கிட்டு அந்த பேபி வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த தாமரை பாக்குறாரு. அந்த சின்ன தாமரை பூ உள்ள பாக்குற அந்த பேபி படுத்துட்டு வந்து விளாண்டுட்டு இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றாரு, ஆஹா நம்மளுக்கு வந்து என்னது ஸ்ரீதாமான்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிறான், ஆனா பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பெண் குழந்தை தூக்கிக்கிட்டு நேரா வந்து எங்க என்ன பண்றாரு, அவரு தன் மனைவி கீர்த்திடா, அவங்க மனைவி பேர் வந்து கீர்த்திடா. அப்ப கீர்த்திடா அவங்களுக்கு கிட்ட எடுத்து கொடுக்குறாரு. அப்ப அந்த பெண் பிள்ளை வந்து யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி. ஜெய் ஸ்ரீமதி ராதாராணிக்கு ஜெய், ஜெய் ஸ்ரீமதி ராதாராணி சுவாபிர்வாவதி கி ஜெய். இது வந்து பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்லப்படுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா 2வது பெண் குழந்தை விழுந்துச்சுல, அந்த 2வது பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரிஷாபானுவோடைய தம்பி இருக்கிறாரு, பிரதர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து என்னன்னா சந்திரபானு. இவர் ரிஷாபானு, அவரு சந்திரபானு. அந்த சந்திரபானு கிட்ட வந்து இன்னொரு பெண் குழந்தை கிடைக்குது. அவருடைய சந்திரபானுடைய கார்டன்ல அவரோட கார்டன்ல வந்து அந்த இன்னொரு பெண் குழந்தை கிடைக்குது. அந்த பெண் குழந்தைய அவரு வந்து கண்டெடுத்து தூக்குறாரு. அந்த பெண் குழந்தையின் பெயர் என்ன? வாட் இஸ் த ஹர் நேம்? யாருக்கு தெரியும்? ட்ரை பண்றீங்களா? ரொம்ப நானே பேசியிருக்கேன். அந்த ஒண்ணு ராதாராணி, ஒண்ணு வந்து யாரு? ட்ரை பண்றீங்களா? கிளாஸ்ல இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் கேக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே சந்திரா வாணியா பிரபு? ஹரே கிருஷ்ணா. என்ன மாதாஜி? இன்னொரு பேர் வந்து என்னதுன்னா சொல்லுங்க மாதாஜி. சந்திரா வாணியா பிரபு? சந்திரவாணியா? இல்லையா ஓகே, பிரபு? வெரி குட் மாதாஜி. ட்ரை பண்ணது ரொம்ப நன்றி. ஓகே, அவங்க 2வது பிள்ளை பேர் வந்து என்னன்னா சந்திராவளி. எஸ், சந்திராவளி. ஒண்ணு ஸ்ரீமதி ராதாராணி, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திராவளி. சந்திராவளி வந்து வேற யாரும் இல்ல, ஸ்ரீமதி ராதாராணி. அது தத்துவ ரீதியில பாத்தீங்கன்னா சந்திராவளி வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ ராதாராணியுடைய இன்னொரு ஒரு எக்ஸ்பென்ஷன் தான் இந்த சந்திராவளியே. ஓகேவா? அப்ப விஷாபானுக்கும் ரிஷாபானு வந்து கீர்த்திடா தன் மனைவி கிட்ட வந்து அந்த பெண் குழந்தை கொடுக்கும்போது, ராதாராணி கொடுக்கும்போது அவங்க வந்து தூக்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிடைச்சிருக்குதே அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப வந்து என்னது என்னது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே
ஓகே, அந்த டைம்ல பிரம்மதேவர் வந்து அவர் விஷாபானு சொல்றாரு, விஷாபானுவே இது வந்து நாட் ஆர்டினரி சைல்டு, இது வந்து சாதாரண பிள்ளை குழந்தை இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான லட்சுமிகளோட சக்தியும் உள்ளடக்கிய பரம புருஷ பகவானுடைய சக்தி. அதனால வந்து ரொம்ப நீ நல்லா வந்து பாத்துக்கணும். அதனால நீங்க வந்து தபஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து சரி அந்த இந்த பல்ல வந்து தபஸ் தபஸ் பண்ணி கிடைச்சதுனால இவங்களுக்கு வந்து கணவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அவரோட கணவர். அவரு தான் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் இந்த பிள்ளைக்கு வந்து என்னது கணவர் சொல்லி பிரம்மதேவர் சொல்லிட்டு போறாரு. ஓகேவா? அப்ப கீர்த்திதாவும் ரிஷாபனும் அந்த ராதாராணியும் தன் சொந்த குழந்தையாவே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து நாரத முனி வராரு. அப்ப நாரதர் முனி வந்து என்ன பண்றாருன்னா, நாரத முனி வந்து ஆக்சுவலி வந்து ரிஷாபனு வீட்டுக்கு வராரு. ஏன்னா அங்க வந்து கிருஷ்ணன் பிறந்துட்டாரு. அங்க போய் அட்டெண்டன்ஸ் போட்டாரு. அங்க போய் பாத்துட்டாரு. அப்ப இங்க வந்து பாக்குறாரு. இங்க வந்து எங்கேயாச்சும் பிறந்திருக்கணும், ராதாராணி பிறந்திருக்கணுமே. அப்போ அவர் வந்து பார்க்கும் போது ரிஷபானுவே மகாராஜா உங்களுக்கு வந்து எதுவும் வந்து குழந்தைகள் பிறந்திருக்காரு. எங்களுக்கு குழந்தைய பிறந்திருக்கு யாரும் கேட்கும் போது இந்த பேபியை எடுத்து காட்டுறாங்க. ஆனா அந்த பேபியை பாக்குறாரு. அவர் பார்க்கும்போது தன் அந்த அந்த ரூம்ல உட்காந்து அவர் அப்படியே ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போறாரு. பார்த்தா இது அவர் கண்டுபிடிக்கிற இது சாக்ஷா ஸ்ரீமதி ராதாராணி தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனா என்ன ஒண்ணு சந்தேகம்னா, அந்த பேபி பிறந்த உடனே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு அசைவு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அது அசைது எல்லாம் பண்ணுது. ஆனா கண்ணு திறக்கல. ஃபுல்லா கண்ணு பாட்டு மூடிட்டு தான் இருக்கு. கண்ணு திறக்காமலே வச்சிருக்கு அந்த ராதாராணி பேபி குழந்தை, அந்த அந்த பேபி குழந்தை. அப்ப ஒரு நாரதமுனி என்ன பண்றாருன்னா, எஸ் இதுக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் செஞ்சாகணும். அதான் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர் வீட்டுல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நந்த மகாராஜ் வீட்டுல வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. சரி நந்த மகாராஜ் இல்ல அது இவர் வீட்டுல ரிஷாபானு, நீங்க என்ன பண்ணு, இந்த பேபிக்கு வந்து அந்த பேர் சூட்டுற விழா, அதான் நேம் செரமனி இருக்குல்ல, இந்த மாதிரி பேர் சூட்டுற ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஒண்ணு ஏற்பாடு பண்ணு, என்னோட எல்லாத்தையும் கூப்பிடு, நீ வந்து நந்த மகாராஜாவே நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த செரமனில வந்து நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. அப்ப நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நந்த மகாராஜாவும் பிறகு வந்து யசோதாமாவும் கிருஷ்ணரை தூக்கிக்கிட்டு வராங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரிஷாபானுக்கு வந்து பாரு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க வந்து எல்லாருமே வந்து ஆர்வம் வராங்க. எல்லாம் வந்து பரிசுகள் வந்து நிறைய வாங்கிட்டு வராங்க. அப்ப நந்த மகாராஜாவும் யசோதாமாவும் என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை தூக்கிட்டு பிறகு வந்து அங்க பொண்ணு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி மாதா தன் பலராமனை தூக்கிட்டு எல்லா பரிசு பொருளும் வாங்கிட்டு ரிஷாபானு வீட்டுக்கு வராங்க. அப்ப ரிஷாபானு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு எல்லாரும் வந்து கரமா பேசுறாங்க, எல்லாம் பேபி எல்லாம் பாக்குறாங்க, ராதாராணி பாக்குறாங்க. ஆனா வந்து பேபி கண்ணு திறக்கல. பேபி கண்ணு அப்படிதான் மூடுற மாதிரிதான் இருக்கு. அப்ப நாரத முனிவர் வந்து அவர் சொல்றாரு, அவர் வந்து ஏற்பாடு பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இந்த கிருஷ்ணரை வந்து எப்படியாச்சும் நீங்க அந்த பேபிகளுக்கு போய் காட்டுங்க. அப்ப இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து யசோதாம்மா வந்து அங்க வந்து ராதாராணி கிட்ட போயிட்டு கூட்டு போயிட்டு காட்டும் போது, கிருஷ்ணர் வந்து சின்ன பேபியா இருக்கும் போதே அவருக்கு சின்ன சின்ன புல்லாங்குழல் அப்படி லைட்ல தலையில வந்து மயிலே இந்த மாதிரி சின்னதா வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க யசோதாம்மா அவருக்கு. அப்புறம் என்ன பண்றாரு, இவருடைய புல்லாங்குழல் அவர் இடுப்புல சொருவி இருந்த அந்த அந்த புல்லாங்குழல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவராவே வந்து அது தவிர அது வந்து அப்படியே ஃபோல்ட் ஆகி கீழே உள்ளுக்குள்ள விழுற மாதிரி. ஏன்னா ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கட்டில் இருக்கிறாங்க, அந்த பேபி கட்டில் இருக்கிறாங்க. அப்ப வந்து யசோதாமா கிருஷ்ணன் தூக்கிக்கிட்டு எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்க்கும் போது அப்ப அவர் வந்து கிருஷ்ணன் என்ன பண்றாரு, ராதாராணி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மேல இருந்து பாக்குறாரு. ஸ்ரீ ராதே, என் லீலைக்கு வந்து நான் உங்க செய்ய வந்த பூலோக லீலைக்கு நீ வந்துட்ட. பட் அப்பயும் வந்து ராதாராணி வந்து கண்ணை திறக்கல. ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி டியர் டு லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா. அவங்க வந்து கிருஷ்ணர் தவிர வேற எதுவுமே நினைக்க மாட்டாங்க, யாருமே நினைக்க மாட்டாங்க. அவங்க ஏன் வந்து கண்ணை மூடிருக்காங்கன்னா, அவங்க முதல்ல அவங்க பார்க்கக்கூடிய உலகத்தை எங்க பார்க்கணும்னா இந்த பௌதிக உலகத்தை காட்சி பார்க்கறது இல்ல. அவங்க திறந்தோடனே கிருஷ்ணர் தான் பார்க்க வெயிட் பண்றாங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து நிக்கிறாரு, பார்க்க மாட்டாங்க. எஸ், அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு, தன்னோட புல்லாங்குள்ள வந்து அப்படியே வந்து கலண்டு அப்படியே உள்ளுக்குள்ள அந்த இடுப்புல இருந்து வெளியாகி அந்த பொட்டிக்குள்ள உழுறத வந்து அப்படியே பண்ணிட்டு அந்த பண்றாரு. அப்ப அந்த பொட்டிக்குள் விழுந்தோடனே கிருஷ்ணன் என்ன பண்ற, அம்மா அந்த பேபி கத்துங்கள, அப்ப கத்தி அந்த புல்லாங்குள்ள எடுக்கிறது கை எடுக்க போறாரு. அங்க போகும்போது என்ன பண்றாரு, ராதாராணிய போர்டை டச் பண்றாரு. ராதாராணிய போர்டை டச் பண்ணோடனே
தென் ராதாராணி போஸ்ட் அவங்க வந்து அந்த திவ்ய பார்வை, திவ்ய சக்ஷு முதல்ல ஸ்ரீமதி ராதாராணி வந்து கிருஷ்ணர் பாக்குறாங்க. கிருஷ்ணர் ராதாராணி இங்க இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க, கிருஷ்ணர் மேல அப்படியே எடுத்து பாக்குறாரு. தென் அந்த மாதிரி வந்து ராதாராணி முதல் கிருஷ்ணர் பாக்குறாங்க. அப்போதான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த பேபி கண்ணை திறந்து பார்த்தது சொல்லி எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு. எஸ், தென் அப்போதான் புரியுது கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் ரொம்ப வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி வந்து அவங்களோட பிரணாம் மந்திரா வந்து பாத்தீங்கன்னா தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷாபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. அவங்க யாருக்கு பிரியமானவங்கன்னா ஹரிப்ரி. ஹரி மீன்ஸ் வந்து யாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். சப்த காஞ்சன கௌராங்கி, காஞ்சன கௌராங்கினா வந்து பாத்தீங்கன்னா உருக்கிய பொன்னிறம், மோல்டன் கோல்டு. அவங்களோட பாடி கலர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர். பாடி கலர் வந்து கோல்டன் கலர். அந்த கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ராதாராணி ஏன் சொல்றாங்க சப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி. பிருந்தாவனேஸ்வரினா வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்தோடைய ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர், ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதா. அதனால பிருந்தாவனேஸ்வரி. வனம்னா வந்து பிருந்தாவனம். அந்த வனத்துல, அந்த பிருந்தாவனத்துல அவங்கதான் அவங்கதான் கண்ட்ரோல். ஸ்ரீமதி ராதாராணி தான் பிருந்தாவனேஸ்வரி. ரிஷாபானு சுதே தேவி, ரிஷாபானுவின் குழந்தையே விஷாப சுதே தேவி பிரணாமாமி ஹரிப்பிரியே. அதாவது அவங்க வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. அப்படிப்பட்ட ராதாராணிக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது நிறைய இருக்கு, ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஓகே, அது போறதுக்கு முன்னாடி நான் இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அனைவருக்கிட்டையும் ஒரு சின்ன கேள்விக்கிறேன். கொஞ்சம் நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நானே பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எப்போதும் நான் கிளாஸ் கொடுக்கும் போது நான் பேசுவேன், அவங்க பேசுவேன், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஆன்லைன்ல வந்து வேற வழி இல்லை, நான் சொல்ற நீ கேட்டுதான் ஆகணும். என்னோட கேள்வி வந்து என்னதுன்னா, கிருஷ்ணருடைய நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா திலக்கு இருக்கும். ஏன்னா அது கிருஷ்ணருடைய திருவடி பாதம், கீழே துளசி. இப்ப நம்ம வச்சுக்கல, அதுதான் திலக்கு. ஏன் எல்லாரும் கவனிச்சிருக்கீங்களா, ஏன் ராதாராணி நெத்தியில ஏன் திலக்கு இல்லை? வாய் ஸ்ரீமதி ராதாராணி நாட் வியர் திலக்? பாருங்க, நீ ராதாஷ்டமி வரப்போது இந்த நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஜஸ்ட் முதல் ட்ரை பண்ணுங்க. ஏன் ராதாராணி திலக்கு வைக்கவில்லை? யாருக்கு தெரியும்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. யாரும் ட்ரை பண்ணல, தப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நீங்க கிளாஸ்ல இருக்கீங்களா, எனக்கும் தெரியும். ஹரே கிருஷ்ணா. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஏன் ராதாராணி நெற்றியில் திலக் இல்லை, திலகம் இல்லை? கவனிச்சிருக்கீங்களா? ஐயோ பிரபு, இவ்வளவு நாள் கவனிச்சதே இல்லையே பிரபு, இப்பதான் நீங்க சொல்லிட்டு போய்தான் பாக்குறேன், திலக்கு இல்லாதத. ஆமா, நிறைய பேர் சில இடத்துல என்ன நினைச்சாங்கன்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வேற சம்பிரதாயத்துல தெரிஞ்ச போட்டோல தான் பிரபு இருக்காது, நம்ம சம்மதம் இருக்குன்னு. நான் பாருங்க பின்னாடியே வச்சிருக்கேன் பாருங்க, மாயாப்பூர்ல கூடிய ராதாராணிக்கு எந்த ராதாராணிக்கும் திலக்கு இருக்காது. சுஷீலா மாதவி சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு ஏன்னா வந்து ராதாமா வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணரோட பாதத்துல அவங்க சேவை செஞ்சதுனால வந்து அவங்க அந்த திலாக்கு வைக்க மாட்டாங்க. ஓகே, குட் ட்ரை மாதாஜி. பட் அது பதில் இல்லை. பட் நல்ல ட்ரை. ஓகே, வேற யாரு? வேற இன்னும் சொன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். நல்லா உற்சாகம் பேசலாம். வேற ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் யாரும் ட்ரை பண்ணலாம். உங்களை மனசுக்குள்ள இருக்கிறத வந்து சொல்லலாம். நிறைய பேர் இருக்கீங்க இதுல. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. யாராச்சும் இன்னும் ஒரு ட்ரை பண்ணுங்க. யாராச்சும் ஹரே கிருஷ்ணா. அருமை இல்லையா? அமைதி அந்த புருவே சொல்லிடுவார். நிர்மலா தேவி மாதிரி சொல்லுங்க ஜி. ட்ரை பண்ணுங்க ஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ட்ரை பண்றேன் பிரபு. ட்ரை பண்ணுங்க. கிருஷ்ணரும் ராதாவும் ஒன்றரை கலந்திருக்காங்க, அதனால அவங்க வைக்கல. இல்ல இது ராதா தனியா தான் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் ராதா கலந்திருந்தா சைத்தன்ய மகாபிரபு. நான் என்ன கேக்குறேன்னா, ராதாராணி நெத்தியில ஏன் ராதாராணி தனியா இருக்கிறாங்க, கிருஷ்ணன் தனியா இருக்கிறாரு. ராதாராணி நெத்தியில் திலக்கு இல்லையே. ஓகே மதி, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க. ரொம்ப நன்றி மதிஜி. ஓகே, நான் சொல்றேன், எல்லாம் புடிச்சு வச்சுக்கோங்க. ஏன் ராதாராணி நெற்றியில வந்து திலக்கு இல்லைன்னா,
இப்ப நம்ம சொன்ன தப்த காஞ்சன கௌராங்கி, அதாவது வந்து கௌராங்கினா வந்து பாத்தீங்கன்னா உருக்கிய பொன்னிறம் மோல்டன் கோல்டு இருப்பாங்க. அப்ப என்ன பிரபு இங்க மாயாப்பூர்ல மொத்தம் டெம்பிள்ல வந்து என்னது வெள்ளை கலர் தான் வச்சிருக்காங்க. எஸ், இங்க நம்ம செய்யும் போது நம்ம வந்து வெள்ளை கலர்ல வச்சிருக்காங்க, ஓகே. ஆனா ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா இது கோல்டன் கலர். அவங்க கோல்டன் கலர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப கோல்டன் கலர் இருப்பாங்க. அப்ப இந்த சந்தன் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் டு கோல்டன் கலர். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கோல்டன் கலர்ல தான் இருக்கு, ஓகேவா, சந்தன கலர் இருக்கு. அப்ப முகம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சந்தன கலர்ல தான் இருக்கும், கோல்டன் கலர் இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து அந்த திலக்கு வந்து வச்சிருக்கிறாங்க, ஆக்சுவலி வச்சிருக்கிறாங்க. ஆனா அது ஹிடன் ஆயிடுச்சு, என்னாச்சு, மறைஞ்சி, அது அவங்களோட நெற்றிக்குள்ள மறைஞ்சி போய் உள்ளுக்குள்ள இருக்கு. இதுதான் அதோட ரகசியம், ஓகேவா. ஏன்னா அவங்க கோல்டன் கலரா இருக்கிறாங்க, அந்த திலக்கும் வந்து கோல்டன் கலர் நம்ம கலர்ல இருக்கனால அது ரெண்டும் வந்து ஒன்னா சேரும் போது அந்த முகத்துல தெரியாது. அண்ட் ஆல்சோ அந்த திலக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நித்தியமா உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அது உள்ளுக்குள்ள அவங்க உள்ளுக்குள்ள மறைஞ்சிரும். அவங்களோட பாடி கலருக்கு அந்த திலக்கு வந்து தெரியாது. இதுதான் அந்த ரகசியம், ஓகேவா. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ராதாராணி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல், ஓகேவா. அப்ப ராதாராணி வந்து கிருஷ்ணரை வந்து பாத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லீலைகள், ஓகேவா. ராதாராணி வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஏகப்பட்ட லீலைகள்ல வந்து ஹெல்ப் பண்றாங்க. கிருஷ்ணருடைய லீலைகள் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன லீலைகள் தான் வெரி வெரி டாப் மோஸ்ட். ஏன் டாப் மோஸ்ட்னா மத்த லீலைகளும் வந்து வெரி வெரி டாப் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய துவாரக லீலை, மதுரா லீலை, இது எல்லாமே வெரி டாப், ரொம்ப உயர்தரமானது. ஆனா அதுல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி சம்பந்தப்படல. ஒன்லி பிருந்தாவன லீலையில மட்டும்தான் ராதாராணி சம்பந்தப்பட்டிருப்பாங்க. மற்றபடி மற்ற லீலைகளும் வந்து ரொம்ப வந்து அக்ஸ்பீஷியஸ் மங்களகரமானதுதான். ஆனா இருந்தாலும் பிருந்தாவன் லீலை தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி டாப் மோஸ்ட். ஏன்னா கிருஷ்ணர் வந்து அக்குரர் வந்து கிருஷ்ணர் பலராமரையும் வந்து மதுராவை கூட்டிட்டு போகும்போது அதுல ஏக கிருஷ்ணன் ஜென்மாஷ்டமி காலக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அங்க போறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தேவகி நந்தன கிருஷ்ணர் தான். ஏற்கனவே சொல்லி பாத்தீங்களா, ஆக்சுவலி யசோதக்கு ஒரு பிள்ளை பிறந்தாரு. அந்த கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவரு நித்தியமாக இட்டர்னலா அவர் பிருந்தாவனத்துக்குள்ளே தான் இருப்பாரு. ஆனா நம்ம வெளிப்புற கதைகளுக்கு காட்சிகளுக்கு வந்து கிருஷ்ணர் பிருந்தாவனம் விட்டு போயிட்டாரு. ஆனா உண்மையிலேயே கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. அதுல சம்திங் ஒரே ஒரு லீலை நம்ம கவனிப்போம். ஒரு தடவை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ராதாராணி அதாவது கிருஷ்ணருக்காக ராதாராணி சகிக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிருஷ்ணருக்காக வந்து என்னது கிருஷ்ணருக்காக இல்ல, அவங்க ஏதோ சம்திங் ஒரு பூஜைக்காக போறாங்க. ரொம்ப நாளாச்சு, நானும் சரி ஞாபகம் இல்லை. ஒரு பூஜைக்கு எங்கேயோ போறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ண, யமுனா நதியை கிராஸ் பண்ணி தான் அந்த சைட்டுக்கு போகணும், அந்த அக்கறைக்கு போகணும். அப்ப யமுனா நதியை கிராஸ் பண்ணி அவங்க அந்த சைடு போகணும்னா இங்க வந்து ஒரு போட்டுக்கார வேணும். அப்ப இந்த போட்டு அவங்க கிட்ட கொஞ்சோண்டு காசு கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்க இங்கேதான் அவங்க அங்க போய் விட்டுருவாங்க. அப்ப அங்க போய் அவங்க வந்து என்னது அவங்களோட பூஜைக்கு செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து சமைச்சு எடுத்து போறாங்க. எஸ்பெஷலி கிருஷ்ணருக்காக தான் எடுத்து போறாங்க. ஆனா நிறைய சமைச்சு எடுத்து போறாங்க, நிறைய ஐட்டம்லாம் எடுத்து போறாங்க. ஆனா வந்து இதுல நடுவுல என்ன நடக்குதுன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு வேஷம் போடுறாரு. என்ன வேஷம் போடுறாருன்னா ஒரு வயசான கிழவு மாதிரி. அவர் என்ன பண்றாருன்னா அந்த போர்டை வந்து அவர்தான் ஓட்டுறாரு. அப்ப ராதாராணி பிள்ளைங்களா எல்லாம் வண்டியில ஏறுங்கம்மா, வேணும் ஒழுங்கா உட்காருங்க, ஆட்டிடாதீங்கன்னு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா உண்மையிலே வந்து எனக்காக தான் செஞ்சிருக்கிறாளா அப்படி டெஸ்ட் பண்றாரு. இன்னொரு ஷோ வந்து பாத்தீங்கன்னா ராதாராணியுடைய புகழை வந்து காட்டுறாரு. இட்ஸ் வெரி ஸ்வீட் லீலா, ஒரு மாதுரியமான லீலா. அப்ப போர்டை வந்து கிருஷ்ணர் வந்து வயசான மாதிரி இருக்கிறால அப்படி இருமிக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ண ஓடிட்டே போற, போர்டை ஓடிட்டே போகும்போது என்ன பண்றாருன்னா ஐயோ எனக்கு வந்து பசிக்குதே, எனக்கு வயிறு முடியலையே, எனக்கு ஒன்றும் முடியலையே, எனக்கு எல்லாம் வயிறு குத்துதே அப்படின்னு. என்ன ஆச்சு வயசானவரே, என்ன ஆச்சு கேட்கறாங்க எல்லாரும், இந்த சகிக்கெல்லாம் கேட்கறாங்க. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ஒட்டவே முடியல, எனக்கு வந்து சாப்பிடாம எனக்கு வண்டி நகராதுன்னு சொல்லிட்டு ஓட்டுற அந்த இது இருக்குல்ல, அந்த 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 இதுமே இருக்கு பாருங்க, அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே வச்சுட்டாரு. போர்டு வந்து அந்த எவ்வளவு நதி நடுவில் நிக்குது, அது ஒரு ஸ்டார்டிங்ல நிக்குது. அப்ப அது என்ன பண்றாங்க, அவர் வந்து சொல்ற என்னால முடியல சொல்லி சொல்றாரு. சாப்பிட்டு ஆகணும், இல்லைன்னா மயக்கம் வந்துடும். சரிப்பா நீங்க என்ன வச்சிருக்கீங்க கேட்கிறாரு. ஐயோ நாங்க வந்து பூஜைக்கு கிருஷ்ணா கொடுக்கறதாக வச்சிருக்கோம். அவர் கிடக்குறாரு, நீ எனக்கு பசிக்குது, எனக்கு கொடுக்க முடியுமான்னு. முடியாதுன்னா அந்த போர்டு நகராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து நிக்கிறாரு. அப்ப சொல்றாங்க சகிகள் சொல்றாங்க, சரி கொஞ்சோண்டு பிரசாதம் நமக்கு இதுல எடுத்து வந்து நிறைய பிரசாதம் கொஞ்சம் கொடுத்துலாம். அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு இவ வச்சிருக்க பிரசாதம் வேணும், ராதாராணி வச்சிருக்க பிரசாதம் வேணும். சரி ராதாராணி பிரசாதம் சொல்றாங்க, இல்ல நான் கொடுக்க முடியாது, அவரு நான் கிருஷ்ணனுக்காக வச்சிருக்கேன்.
இல்ல எனக்கு கொடுத்தா போட்டோம். சரி போறதா என்ன பண்ண கொஞ்சோண்டு அதுல இருந்து ஒரு ஒரு சின்ன பிரசாதத்தை கொஞ்சோண்டு அள்ளி கொடுக்குறாரு. சாப்பிட்டு அமிர்தமா இருக்கு சாப்பிட்டு அவரும் சாப்பிடுறாரு. என்ன சொல்றாங்க, ஏய் கிளவா ஒழுங்கா நீ வண்டியை ஓட்டிட்டு போ, இல்லைன்னா வந்து திருப்பியும் வந்து கத்தி இருக்காதுன்னு. சரி சாப்பிட்டு ஓகே திருப்பி கொஞ்சம் திரும்ப திருப்பியும் பசிக்குதே என்னால முடியலையே எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேஷம் போறாரு. இந்த மாதிரி என்ன பண்றாரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாரு. கடைசி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவங்க எடுத்து வந்து சாப்பாடுலாம் முக்காவாசி முடிச்சாரு, ஒன்னும் குனிதான் இருக்கு. அவர் திருப்பியும் வந்து கத்துறாரு, கிளவா உன்னை தண்ணீர் தள்ளி விட்டுருவனு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு கொடுத்தாதான் வண்டி விடுவேன். அவங்க ராதாராணி வந்து உச்சக்கட்ட கோபம் ஆயிட்டாங்க. நீ என்ன அது நீ எங்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, அந்த கிழமை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டாங்க. தண்ணியில் தள்ளி விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணியில விழுந்த அந்த கிழவர் வந்து பாத்தீங்கன்னா வயசானோட திருப்பி எஞ்சிக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து எஞ்சி நிக்கிறாரு. அப்ப அந்த போர்டு வந்து இப்ப இருக்கு, அந்த போர்டு கை வச்சு பாக்குறாரு. எனக்கு என்னது அவங்க நிக்கும் போது அவரு கேட்கிறாரு, அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணா நீதான் இப்படி பண்ணியா, இந்த மாதிரி வந்து அவங்க கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய 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 பாஸ்ட் டைம் நிறைய ஸ்வீட் லீலைகள் இதெல்லாம் நடக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மாதுரியமான லீலை. ஓகேவா, கிருஷ்ண ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா மாதுரிய லீலை, மாதுரியமான லீலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி மாதுரியமான லீலைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரசங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 ரசங்கள் இருக்கு. ரசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவம் சொல்லுவாங்க, மூட் சொல்லுவாங்க. ஒண்ணு சாந்த பாவம், சாந்த ரசம், தசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம் அண்ட் மாதுரி ரசம். இந்த 3 ரசங்கள் இருக்கு. சாந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நியூட்ரல். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிருஷ்ணர் ஒத்துக்குவாங்க ஆனா வழிபட மாட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா சாந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தாலா மிருதங்கள்லாம் சாந்த ரசம் சொல்லலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணாதான் அதை யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அது அப்பாட்ட அப்படியே இருக்கும். தாசிய ரசம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு சேவை செய்யறது, பகவான் எஜமானர், நான் வந்து அவர் சேவை சொன்ன அடியேன் அப்படின்னு சேவை செய்யுது. அதுல வந்து பகவான் வந்து தன் பக்தர்களை வந்து அன்போடு பார்த்துக்குவாரு, தன்னோட கருணை கொடுப்பாரு. சக்கிய ரசம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது வந்து மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்குவாங்க, விளையாடுவாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க, இதெல்லாம் சக்கிய ரசம். வாத்சல்ய ரசம் வந்து அதாவது சக்கிய ரசம் வந்து ஈக்குவலா இருப்பாங்க. வாத்சல்ய ரசம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பேரண்டல் ஷிப். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர். அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நந்தமலை சொல்லுவாரு, கண்ணா எனக்கு செப்பல் எடுத்துவாரு. அப்ப கிருஷ்ணாவோட செப்பல் நந்தமலை செப்பல் தலையில வச்சுட்டுவாரு. அவங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து கிருஷ்ணா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தாசியமே சேவை செய்ய முடியாது. சக்கிய ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனா கிருஷ்ணர் வந்து பேரண்ட் மாரி வாட்ஸ்அப் ரசமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. தாசிய ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஈக்குவலா உட்காந்து சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒண்ணு வந்து சிறப்பா இருந்தாலும் ஒன்னொரு விஷயம் செய்ய முடியாது. ஆனா மாதிரி ரசத்தோட சிறப்பு வந்து என்னதுன்னா, ராதாராணி சில சமயத்துல வந்து தாசி மாதிரி சேவையும் செய்வா, சில சமயத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ராதாராணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஈக்குவலா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஒரு கூட்டாளி மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பார். சில சமயத்துல வாட்சல்ய ரசம் மாதிரி கிருஷ்ணரை வந்து டாமினேட் பண்ணுவா. இது பண்ணாத நீ ஏன் இது இப்படி பண்றேன்னா அவ வந்து அடிப்பா இது பண்ணுவா. ஒண்ணு வந்து மாதிரி ரசத்துல அவ வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு காதலன் மாதிரி அவ வந்து பகவான் கிட்ட வந்து உட்கார்ந்து அந்த காதல் மூடைய வந்து அதை வந்து பகவானை லவ் பண்ணுவா, காதல் பண்ணுவா. இந்த மாதிரி வந்து எல்லா ரசங்களும் இந்த மாதிரி ரசத்துல எல்லா ரசத்தையும் இது பண்ண முடியும். அந்த மாதிரி ரசத்துல டாப் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. இந்த மாதிரி நிறைய லீலைகளுக்கு நான் வந்து சில தத்துவங்கள் வந்து கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன். சில விஷயங்கள்லாம் சில எப்படி சொல்றது, சில முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்கேன். அது ஒரு லைட்டா அந்த கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ரசலீலை பத்தி ஆச்சரிய சொல்லிருக்காங்க, பப்ளிக் பேசக்கூடாதுன்னு. இருந்தாலும் நான் வந்து அதை பத்தி பேசல, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன். ரசலீலை வந்து பாத்தீங்கன்னா கோபியர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரசலீலை செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு தான் இருப்பாரு, 9 வயசு 10 வயசு தான், சிறு குழந்தைகள் தான். அந்த ஏஜில் தான் எல்லா வகையான கோபியர்களும் இருப்பாங்க. அதுல ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த 3 நைட்ல வெளிச்சமான இதுல எல்லாரும் வந்து கிருஷ்ணருடைய பஜன்ல பாட்டுல எல்லாரும் சேர்ந்து ஆடி இருப்பாங்க. அப்ப கிருஷ்ணர் ஆக்சுவலி வந்து ஏன் ரசலீலைகளை செய்யறாருன்னா அவரு வந்து ராதாராணியோட அன்பு எடுக்கிறதுக்காக தான். கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ராதாராணி காண போயிடுவாங்க. ராதாராணி தேடிக்கிட்டு கிருஷ்ணர் ஓடுவாரு. அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய முழுக்க அந்த அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த அலாதினி சக்தி ராதாராணி ஃபுல்லா கிருஷ்ணரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க.
இப்ப கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா மதன மோகன சொல்லி பேர் இருக்கு. மதன மோகனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர். மதன மோகன, மோகனா எல்லாத்தையும் வசீகரிக்க கொடுப்பவர், எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர். ஆனா ராதாராணிக்கு ஒரு பேர் இருக்கு, மதன மோகன மோகினி. அதாவது வந்து அந்த மதன மோகனையும் மயக்கக்கூடியவள், அவரை கட்டுப்பாடுல வச்சிருப்பாங்க ராதாராணி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம சமுதாயத்துல கிருஷ்ணர் தான் டாப் மோஸ்ட். ஆனா நம்ம சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி கிருஷ்ணரோட ஸ்ரீமதி ராதாராணி தான் இஸ் அ டாப் மோஸ்ட். ராதாராணி டாப் மோஸ்ட். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது நம்ம சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து அது நாட் ரைட் டைம். அதனால வந்து ஏன்னா அது வந்து அது ரொம்ப அது வந்து உயர்தரமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? அதனால வந்து நம்ம வந்து அது இப்போ உள்ள டைமுக்கு நம்ம வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது அது சரியா செய்ய வராது. நம்ம வந்து அவங்க கருணையால சில மேலோட்டமா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டா மட்டும் போதும். ஏன்னா ராதாராணி தத்துவம் இஸ் வெரி வெரி டீப் தத்துவம். ஓகேவா? நான் வந்து இன்னொரு விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. ஓகே, நான் வேற பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். இது என்னது, நான் அடுத்து ராதாராணி மூலியமாக தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணரை அடைய முடியும். ராதாராணி மூலியமாக தான் நம்ம கிருஷ்ணரை வந்து அடைய முடியும். ராதாராணி கருணை இல்லைன்னா நம்ம கிருஷ்ணரை நம்ம அடைய முடியாது. அதே போல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீமதி ராதாரனுடைய அந்த பேர் தான் நம்மளுக்கு வந்து இன்பத்தை கொடுக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க பாருங்க, கிருஷ்ணரு முதல் லைன்ல கிருஷ்ணர் பேர்ல இருப்பாரு. 2வது லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ராமர் பேர்ல இருப்பாரு. ராமர்னா வந்து பாத்தீங்கன்னா அது ராமச்சந்திர மூர்த்தியும் குறிக்குது, அது ஒண்ணுதான். ஆனா உண்மையிலே அது ராமானா வந்து என்ன அர்த்தம்னா ராதா ரமணா. ராதாராணிக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவரே. அதாவது who give love to ஸ்ரீமதி ராதாராணி is called ராமா சொல்லுவாங்க. அதாவது வந்து யார் கிருஷ்ணருக்கு, யார் வந்து ராதாராணிக்கு வந்து ராதாராணி இன்பத்தை கொடுக்குறாரோ அவர் தான் ராமனா. அந்த ரமணா தான் ராமா சொல்றோம். நீங்க பாருங்க, ஹரே கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணா வரும்போது மின்னுக்கு ஹரே வருது. ஹரே ராமா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த மின்னுக்கு ராம சொல்லும் போது மின்னுக்கு ஹரே வருது. அந்த ஹரே வந்து உண்மையிலே வந்து யாருன்னா அந்த ஹரே வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஹரா. அந்த ஹரா வந்து யார குறிக்குதுன்னா இஸ் ஸ்ரீமதி ராதாராணி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மந்திரத்துல ராதாராணி தான் முழுக்க அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல முழுக்க இருக்கிற ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க. ஆனா அந்த அந்த மந்திரத்துல, அந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்துல ராதாரனுடைய அந்த அலாதி சக்தி உள்ளுக்குள்ள முழுக்க இருக்கு. அந்த அலாதி சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப எந்த ஒரு சேவை செய்தாலும், எந்த ஒரு ஆன்மீக விஷயம், நம்ம பக்தியில எந்த விஷயம் செய்தாலும் அபராதம் பண்ணாதீங்க சொல்றாங்களே, அந்த அபராதம் என்றால் என்ன அர்த்தம்? அபராதம் என்றால் என்ன அர்த்தம்னா 2ஆ பிரிக்கணும். ஓகேவா? நல்லா கேட்கணும். ராதா, ராதானா 2 பிரிக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க வந்து இன்பங்கள் கொட்டி கிடக்கும். ஆன்மீக சக்தி, ஆன்மீக இன்பம் நிறைய இருக்கும். எங்க ராதாராணி இல்லையோ அங்க கிருஷ்ணரும் இருக்க மாட்டார், என் ராதாராணியுடைய இன்பமான சக்தியும் இருக்காது. ஓகேவா? அதனாலதான் வந்து அபராதா, ராதா இல்லைன்னா அதுக்கு பேர் அபராதா. அப்ப நம்ம எதை தவறு செய்யும் போது, ஏதோ ஆன்மீக சில குற்றங்கள் செய்யும் போது, சில ஒஃபென்ஸ் பண்ணும் போது அது வந்து அபராதம் சொல்றாங்க. அபராதம் என்ன அர்த்தம்னா அங்க ராதாராணி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ராதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரானா வந்து பாத்தீங்கன்னா அனுராகி. ரானா வந்து பாத்தீங்கன்னா அனுராகினா வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த ராக் என்ன அர்த்தம்னா டீப் ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட், லவ் அட்டாச்மெண்ட். அதாவது வந்து ஆன்மீக பற்றுதல் சொல்லக்கூடிய அர்த்தம் தான் ரா, அனுராகி. அண்ட் தா இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா தவாதி அப்படின்னு சொல்றாங்க. தவாத்தினா வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்பத்தின் பின்னாடி நம்ம வந்து ஆர்வமா ஓடிட்டே இருப்போம். எப்பவுமே நம்மள வந்து இருப்பாங்க. அந்த நம்மளுக்கு வந்து அந்த இன்பம் கிடைச்சிச்சுன்னா நம்மள எப்போதுமே நம்மள வந்து அந்த நம்மளை கட்டி இழுக்கும் நம்மளைய. அதான் வந்து ராதா அர்த்தம். ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் வந்து ராதாராணி சந்திராவளி இருக்காங்க. சந்திராவளியும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப ராதாராணியும் சந்திராவளி பார்க்க அப்படியே காப்பி அடிச்சவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? இது 2 பேருக்கும் விக்கிரகம் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுமா தெரியல. நான் வந்து ஒரு பக்தர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ராதாராணி விக்கிரகத்துக்கும்
சந்திராவளி விக்கிரகத்துக்கும் ரெண்டுமே சேமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது ராதாராணியும் தெரியும். ஆனா ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்ல, ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வந்து நான் ஒரு பக்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க, பின்னாடி இருக்கக்கூடிய படம் பாருங்க, ராதாராணி படம் பாருங்க. அவங்களுடைய உதடு இருக்குல்ல, இந்த லிப் இருக்குல்ல, லிப்பு வந்து ஓப்பன் ஆயிருக்காது. லிப்பு வந்து கரெக்டா அப்படி இப்படி மூடி இருக்கும், இப்படி மூடி இருக்கும். ஓகேவா? சந்திராவளி விக்கிரகத்து எப்படி இருக்குன்னா, இந்த லிப்பு வந்து கொஞ்சம் வந்து லைட்டா ஓப்பன் ஆயிருக்கும். இந்த லிப்பு வந்து பாருங்க, இப்ப இருக்கிறது வந்து ஓப்பனா இருக்கும். அந்த மாதிரி வந்து லைட்டா ஓப்பனா இருக்கும். தட்ஸ் சந்திராவளிக்கும் ராதாராணிக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய மூட் வந்து என்னது, சந்திராவளி வந்து பாத்தீங்கன்னா கிருதா ஸ்னேகா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆச்சாரிய என்ன சொல்றாங்க, சந்திராவளி வந்து அவங்க வந்து கிருதா ஸ்னேகா. ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா மது ஸ்னேகா. ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம்னா, மது ஸ்னேகா. சந்திராவளி கிருதானா GRTA, கிருதா ஸ்னேகா. ஓகேவா? கிருதா ஸ்னேகானா என்னதுன்னா, அவங்க வந்து வெரி ஸ்மூத்தா இருப்பாங்க. ஸ்மூத்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படி மென்மையாக பழகுவாங்க. ஓகேவா? கிருஷ்ணன் கிட்ட அதான் வந்து கிருதா ஸ்னேகா. ராதாராணி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மது ஸ்னேகா. மதுனா வந்து என்னதுன்னா ஹனி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹனினா தேன் சொல்லுவாங்க. தேன். அப்ப அந்த தேன்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மூத்னஸும் இருக்கும், அதாவது ஸ்மூத்தாவும் இருக்கும், என்ன ஒழுசும் அதுல வந்து ஸ்வீட்டும் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி. சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ராதாராணியோடைய குஞ்சத்துக்கு, ராதாராணியோடைய இடத்துக்கு போகும்போது ராதாராணிய வெறுப்பு எழுதுறதுக்கு, ஏன்னா அதுலயும் வந்து ஒரு வகையான ரசங்கள் வந்து ராதாராணி வெளிப்படுத்துவாங்க. கோச்சிக்குவாங்க, கோவப்படுவாங்க, சமயத்துல வந்து லவ் பண்ணுவாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார்னா சந்திராவளியோட இடத்துக்கு போயிருவாரு. அது பக்கத்துல அங்க சந்திராவளி இடம் இருக்கும், அங்க போயிருவாரு. அங்க போய் பேசிட்டு இருக்கும் போது ராதாராணி வந்து கோவப்படுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கோச்சிக்குவாங்க. உள்ளுக்குள்ள மனசுல வந்து ஐயோ ஏன் கிருஷ்ணன் அங்க போனாருன்னு. அப்ப இந்த மாதிரியான லீலைகள் செய்யறதுக்காக தான் சந்திராவளியும் அங்க இருக்கிறாங்க. அப்ப சந்திராவளி பாத்தீங்கன்னா கிருதா ஸ்னேகா அண்ட் ராதாராணி வந்து மது ஸ்னேகா. ராதாராணி வந்து ஃபுல் ஸ்வீட்னஸ் அண்ட் ஸ்மூத். ஓகேவா? ஓகே ஓகே மணி ஆகுது வேற. 9 o'clock. நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்கள் முடிச்சுட்டு நான் அதை முடிச்சிடறேன், கிளாஸ் கம்ப்ளீட் பண்றேன். ஓகே சரி, இங்க ராதாரனுடைய பாவங்களை பத்தி எல்லாம் நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் சொன்ன டைம் ஆயிரும். நான் என்ன பண்றேன், ராதாரனுடைய வந்து சகிகள் பத்தி நான் சொல்லிடுறேன். கடைசி நான் சகிகள். ராதாரனுடைய வந்து பாத்தீங்கன்னா பிரதானமான முக்கியமான சகிகள் வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட சகிகள், 8 பேர். ஓகேவா? நம்பர் 1 லலிதா, நம்பர் 2 விசாகா, நம்பர் 3 சம்பகலதா, நம்பர் 4 சித்ரா சகி, அண்ட் நம்பர் 5 துங்க வித்யா. எல்லாமே பின்னாடி சகி போடுங்க. லலிதா சகி, விசாக சகி, சம்பகலதா சகி அண்ட் சித்ரா சகி. நம்பர் 5 துங்க வித்யா சகி. நம்பர் 6 இந்துலேகா சகி. சகினா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். நம்பர் 7 ரங்காதேவி சகி. அண்ட் நம்பர் 8 சுதேவி சகி. சுதேவி சகி. இந்த மாதிரி 8 பேர் வந்து முக்கியமான இருக்கிறாங்க. இப்படிதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இது வந்து ஒரு ஆர்டர்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க ராதாராணிக்கு முக்கியமான கோபியர்கள் அந்த லிஸ்ட் வந்து என்னதுன்னு. அப்ப வந்து இது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியான முக்கியமானதான் சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கன்னா சில ரூப கோஸ்வாமி பாத் அவர் வந்து உஜ்வல நீலாமணி என்ற சாஸ்திரத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ராதாரனுடைய அந்த சகிகள் இருக்கிறாங்களா, இது வந்து 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு. ஓகேவா? 3 கேட்டகரியா அவர் வந்து பிரிக்கிறாரு. நம்பர் 1 வந்து என்னதுன்னா ராதா ஸ்னேகா ஆதிகா. ராதா ஸ்னேக ஆதிகா நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா சம ஸ்னேக ஆதிகா. சம ஸ்னேக ஆதிகா. அண்ட் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஸ்னேக ஆதிகா. கிருஷ்ண ஸ்னேக ஆதிகா. ரொம்ப சிம்பிள் தான், அழகா சொல்றேன் உங்களுக்கு. ராதா ஸ்னேக ஆதிகானா, இப்ப நான் அந்த ராதா ஸ்னேகாதிகா இருக்குல்ல, ராதா ஸ்னேகாதிகா, சம ஸ்னேகாதிகா அண்ட் கிருஷ்ண ஸ்னேகாதிகா. ராதா ஸ்னேகாதிகானா வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய கோபியர்கள், சகிகள்,
அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராதாராணிக்கு தான் ரொம்ப வந்து பிரியமா இருப்பாங்க, ராதாராணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது ராதா ஸ்னேகாதிகா. சம ஸ்னேகாதிகானா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் ஈக்குவலா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சேவை செய்வாங்க. அது சம ஸ்னேகாதிகா. அதுல வந்து ஒரு லிஸ்ட் வருது. ராதா சாரி கிருஷ்ண ஸ்னேகாதிகானா கிருஷ்ணருக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, ராதாராணிக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு குரூப் இருக்கு, 3 குரூப் இருக்கு. அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி வெரி டீப் மீனிங், வெரி வெரி டீப் தத்துவா. ஸோ நான் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு நான் சொல்றேன், நான் ட்ரை பண்ணிட்டேன் குரு கருணையால. அப்ப இந்த ராதா ஸ்னேகா திருப்பி நம்பர் 1 வந்துங்க. ராதா ஸ்னேகாதிகா இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 3ஆ பிரியுது. உள்ளுக்குள்ள 3ஆ பிரியுது. அது நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி. மஞ்சரி ஓகேவா? அந்த மஞ்சரினா வந்து யாருன்னா அவங்க வந்து ராதாராணிக்கு நல்லா சேவை செய்யறவங்க. ரொம்ப வந்து என்ன சொல்றது, ப்ரெடாமினன்ட், அதாவது அவங்க தான் முக்கியத்துவம். அவங்க தான் ரொம்ப வந்து டக்குனு ராதாராணி ரொம்ப சேவை செய்வாங்க. போட்டி அவங்க தான் வந்து முக்கியமான என்னது ஒரு சேவகிகள் சொல்லலாம், அதாவது மேட் சர்வன்ட் சொல்லலாம். ஓகேவா? அந்த அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானவங்க. அதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரூப மஞ்சரி, ரத்தி மஞ்சரி இந்த மாதிரி சொல்லலாம். இப்ப ரூப கோஸ்வாமி அவர் வந்து இங்க இந்த பூமிக்கு வந்தால அவர் ஆக்சுவலி அங்க வந்து பாத்தீங்கன்னா ரூப மஞ்சரி. அது ரூப மஞ்சரி தான் ரூப கோஸ்வாமியா வராரு. ரூப மஞ்சரி, ரத்தி மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மஞ்சள் லிஸ்ட்ல வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா ராதா ஸ்னேகா அதிகால நம்பர் 1 அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி. அவங்க வந்து ரொம்ப வந்து கிருஷ்ணர் ராதாராணிக்கு ரொம்ப வந்து டியரா ரொம்ப வந்து இன்பத்தோட சேவை செய்வாங்க. அது வந்து ரத்தி மஞ்சரி, ரூப மஞ்சரி. ஓகேவா? அவங்க வந்து ராதாராணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ராதாராணிக்கு உடனே வந்து அவங்களோட விஷயம் வந்து என்னதுன்னா ராதா கிருஷ்ணருடைய ஒன்னா இருக்கிறதுக்கும் சேவை செய்வாங்க. அடுத்து அந்த ராதா ஸ்னேகா அதிகால இது மஞ்சரி முடிஞ்சு. 2வது வந்து என்னதுன்னா அதுக்குள்ள பிராணசகி. பிராணசகினா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து அவங்களும் மஞ்சரி தான். அதுல வந்து 2 பேர் இருக்காங்க, சசிமுகி மஞ்சரி என்ன வந்து லசிகா மஞ்சரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த 2 இந்த 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 பிராணசகி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெறும் ராதாராணிக்கு தான் ரொம்ப சேவை செய்வாங்க. கிருஷ்ணர்கிட்ட அந்த அளவுக்கு போக மாட்டாங்க, ஃபுல்லா ராதாராணி கிட்ட தான் சேவை செய்வாங்க. ஓகேவா? அவங்க வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ராதாராணி கிட்ட ரொம்ப வந்து அந்த 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 ஈர்ப்பு அதிகமா இருக்கும். இது பிராணசகி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நித்திய சகி. 3வது வந்து நித்திய சகி. நித்திய சகி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிராணசகி மாதிரியே தான், பிராணசகி மாதிரியே தான். அதுல வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா கஸ்தூரி சகி, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சரி கஸ்தூரி மஞ்சரி, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மணி மஞ்சரி. அப்ப வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ராதாராணிக்கு ரொம்ப வந்து நெருங்கிய தோழிகள். இப்ப இதெல்லாம் வந்து எங்க வருது, ராதா ஸ்னேகாதிகார வருது. ஓகேவா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சம ஸ்னேகாதிகா. 2வது சொன்ன சம ஸ்னேகாதிகால அதுல ரெண்டு டிவிஷனா உள்ளுக்குள்ள பிரியுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பரம பிரேஷ்டா சகி. ஒண்ணு வந்து என்னது பரம பிரேஷ்டா சகி. அது வந்து என்ன ஆகுதுன்னா சொன்ன 8 சகிக்கு சொன்ன லலிதா, விசாகா, சம்பகலதா, ரங்காதேவி, சூதேவி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல வருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் ஈக்குவலா சேவை செய்வாங்க. ஓகேவா? அவங்க 2 பேருக்கு வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வந்து ராதாராணிக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருங்கிய, அதான் வந்து பிராண பிரேஷ்ட சகி. பிராண பிரேஷ்ட ரொம்ப நெருங்கிய அதாவது தோழிகள் ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் 2 பேருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 2க்கு சொன்னல அந்த சம ஸ்னேகாதிகால 2 சொன்ன. ஒண்ணு பிராண பிரேஷ்ட சகி, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரியா சகி. பிரியா சகினா ரொம்ப நெருங்கியமான நண்பர்கள். ஓகேவா? அவங்களோட கொஞ்சம் இவங்க வந்து நெருங்கியமான நண்பர்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா குரங்கா சகி, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சுமாதியா சகி. குரங்கா சகி, சுமாதியா சகி இவங்கெல்லாம் வந்து ராதாராணிக்கு சேவை செய்யறவங்க. அந்த 8 சகிகளும் கீழே இருப்பாங்க இவங்கெல்லாம். ஓகேவா? அவங்களும் இந்த லீலைகளுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? முதல் ராதா ஸ்னேகா சதி முடிச்சிட்டேன். 3 இருக்கு உள்ளுக்குள்ள. அது வந்து என்னது மஞ்சரி, பிராணசகி, நித்திய சகி முடிச்சாச்சு. அடுத்து வந்து 2வது வந்து சம ஸ்னேகா சகி. அது வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு உள்ளுக்குள்ள. ஒண்ணு வந்து பிராண பிரேஷ்டா சகி, ஒண்ணு பிரியா சகி. இப்ப 3வது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஸ்னேகா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிருஷ்ணருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, கிருஷ்ணருக்கு கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் அதிகம் பண்ணுவாங்க. அவங்க வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான், வெறும் சகி தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா தனிஷ்டா சகி, விந்தயா சகி இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப வந்து நிறைய சேவை செய்வாங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வந்து சகிகள் வந்து
எல்லாமே ராதாராணி கிட்டே இருந்து எல்லாம் வராங்க, எல்லாமே ராதாராணியுடைய என்னது எல்லாமே ராதாராணிக்கு சம்மந்தப்பட்டவங்க தான். அதனால இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணியோட கருணை ரொம்ப 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 முக்கியமானது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராதாராணிய அன்பு வந்து புரிஞ்சுக்க முடியாம தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தென் வந்து ராதாராணி மூட இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் பூமிக்கு வந்து சைத்தன்ய மகாபுரம் வராரு. சைத்தன்ய மகாபுரம் வந்த பிறகு ராமானந்த ராய கிட்ட வந்து பேசும்போதுதான் அவர் தான் எடுத்து வந்த அந்த ராதாராணி மூட வந்து அவருக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் ராதாராணி இன்பத்தை அனுபவிக்கிறாரு. அப்பதான் அவர் வந்து ராதாகிருஷ்ணன் தனித்தனியா என் மகாபுருவு சொல்லி அந்த காட்சியை ராய ராமானந்தா கிட்ட காட்டுறாரு. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து ராதாகிருஷ்ணன் ஒன்னா சேர்ந்தா சைத்தன்ய மகாபிரபு, தனித்தனியா இருந்தானா ராதா அண்ட் கிருஷ்ணா. ஓகேவா? அதனால இந்த ஆஸ்பிஷியஸ் டே வரப்போகுது, ராதாஷ்டமி வரப்போகுது. அவங்களுடைய கருணையால இன்னும் நிறைய நிறைய பேசிட்டே போகலாம், 2 hour 3 hour போவோம். அதனால நான் வந்து இங்க கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ராதாராணியோட கருணையோட நம்ம வந்து எல்லாரும் வந்து ராதாஷ்டமியை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். நம்ம வந்து எல்லாருமே ராதாஷ்டமி வந்து எல்லாமே எடுக்கணும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி கருணை கிடைக்கணும். இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத ஆரம்பிக்கும் போது ராதாராணி கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கிளாஸ் நல்லபடியா வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு 3 வாட் சாண்ட் பண்ணுவோம் ராதாராணியோட கருணைக்காக. ஹரே கிருஷ்ண மகாமந்திர 1 2 3 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. जय श्रीमती राधा रानी सुअविर्भावती राधाष्टमी महा उत्सव की जय। श्रीमती राधा रानी की जय। वृषावाण सुंदरी की जय। कीर्तिका सुंदरी की जय। जय वृषावाण सुंदरी की जय। जय श्रीमती राधा रानी की जय। निताई गौर ब्रह्मानंदे हरे हरि बोल। हरे कृष्णा. எது கேள்விகளுக்கா சந்தேகம் கேட்கலாம், தாராளமா கேட்கலாம்.